நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோயில்களை பற்றியும் கோயில்களோட சிறப்பை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனி கோவில்களும் இருக்குது. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத கோவிலே கிடையாது. கும்பகோணத்தை சுற்றி அத்தனை கோயில்கள் இருக்குது. கும்பகோணத்தை சுற்றி நம்ம அவ்வளோ கோயில்களுக்கும் போனாலே நம்ம வாழ்க்கையில் பிறப்பிலேருந்து கடைசி வரைக்கும் என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வு காணலாம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கனாக்கா ருது ஆகிறதுக்கும் ஒரு சில பேருக்கு உடல் பிரச்சனையினால் ருதுவாகிறது தள்ளி போய்கிட்டே வரும். அந்த மாதிரி ருதுவாகிறதுக்கும் இல்லை ருதுவாகிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதுக்கும் பரிகாரம் பண்ணக்கூடிய பிரார்த்தனை பண்ணக்கூடிய கோவில் இருக்குது. அந்த கோவிலை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சில பெண்களுக்கு வயது அதிகமாக இருக்கும். ஆனால் ருதுவாகாமல் நிலைமை ஏற்படும் ஒரு சில பேருக்கு. அதை மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எந்த கோவிலுக்கு போய் இறைவனை வேண்டிக்கிட்டால் நன்மை நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இந்த கோவில் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். ரொம்ப பிரபலமான கோவில் இது. மூலவர் காசி விஸ்வநாதர், தாயார் விஷாலக்ஷி, தலவிருட்சம் வேப்பமரம், தீர்த்தம் மகாமகக்குளம். மகாமகம் இங்கே ரொம்ப ஃபேமஸ், அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த பிரச்சனைக்கு இந்த கோவிலுக்கு போனால் தீர்வு அப்படிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக இந்த பதிவு. பெண்களோட ருது விஷயத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய கோவில், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கோவிலோட முகவரி அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில், கும்பகோணம், தஞ்சாவூர். கோவில் காலை 6 மணிலேருந்து 12:30 வரைக்கும் நடை திறந்திருக்கும். மாலை 4லேருந்து இரவு 8:30 மணி வரை நடை திறந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பொதுவான தகவல், தலப்பெருமை எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தல வரலாறும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அயோத்தி மன்னன் ராமர் தன்னோட மனைவி சீதையை பிரிஞ்சு தவிக்கிறாரு. ராவணனை கொல்வதற்காக இலங்கை செல்லும் வழியில் தன்னோட இயல்பான குணம் மாறி ருத்ராம்சம் பெற இந்த ஸ்தலத்துக்கு அகத்திய மாமுனிவரை வேண்டினார். கும்பகோணத்தில் சில நாட்கள் தங்கியிருந்து காசி விஸ்வநாதரை வழிபட்டா எண்ணியது ஈடேறும் அப்படின்னு அகத்தியர் சொல்ல ராமரும் இங்கே தங்கி ருத்ராம்சம் பெறாரு. எனவே இந்த ஸ்தல இறைவன் பார்த்திங்கன்னா காசி விஸ்வநாதராக காட்சி தராரு. இந்த ஸ்தலம் அதனாலே காரோணம் அப்படின்னு அழைக்கப்படுது. ராமர் ரொம்ப சுவாந்த ஸ்வரூபி இல்லையா? அவர் ராவணனை அழிக்கணும் அப்படின்னா அதுக்காக ஒரு குணம் வேணும். அந்த குணத்துக்காக இங்கே இறைவனை பிரார்த்தனை பண்ணுறாரு. நவ கன்னியர்களான கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயு ஆகிய தங்களிடம் மக்கள் தொலைத்த பாவங்களை போக்கிக் கொள்கிற வழி தெரியாமல் கைலை சென்று சிவபெருமானை வணங்கியிருக்காங்க. மகாமக தினத்தன்று கும்பகோணத்தில் சென்று புனித நீராடினாக்க உங்கள் பாவங்கள் அத்தனையும் நீங்கும் அப்படின்னு சிவனம் கூறியிருக்காரு. அவ்வாறே 9 கன்னிகளும் மகாமக குளத்தில் புனித நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்து அங்கேயே அமர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. இறைவனும் அதற்கும் அனுமதி இருக்காரு. அப்படி தான் பார்த்திங்கன்னா இந்த 9 கன்னிகளும் பிரம்மாண்டமான சிலைகள் இந்த ஸ்தலத்தில் இருக்குது. இந்த 9 கன்னிகளும் பார்த்திங்கன்னா தனி வழிபாடு பூஜைகள் எல்லாமே இருக்குது. இந்த மகாமகம் அவ்வளோ பாவங்களை போக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த குளத்தில் குளிச்சா பண்ண பாவம் அத்தனையும் நீங்கும். சொன்ன மாதிரி ஒரு சில பெண்களுக்கு வயது அதிகமாக இருக்கும். ஆனால் ருதுவாக நிலைமை ஏற்படக்கூடும். நிறைய டாக்டர்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சிலருக்கு எவ்வளோ வைத்தியம் செஞ்சும் புத்திர பாக்கியம் இருக்கவே இருக்காது இல்லையா? அதை மாதிரி பெண்களுக்கும் இங்கே வழிபாடு உண்டு. சில பெண்களுக்கு காரணமே இல்லாமல் திருமணமும் தள்ளி போகும். அதை மாதிரி பெண்களுக்கான பிரச்சனை தீர்த்து வைப்பதற்காக பார்த்திங்கன்னா இந்த இறைவன் அருள்பாலிக்கிறாரு. மகாமக குளத்தில் கரையில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது. விசாலக்ஷி சமேத காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வருகை தந்து நவக்கன்னியரை வழிபட்டாக்க இந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் ஏற்படுறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இருந்துட்டுருக்கு. நவக்கன்னியரை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதும் நான் சொல்கிறேன். நவக்கன்னியரை 12 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து விரதம் இருந்து பூஜித்து வந்தால் வயது அதிகமாகியும் ருதுவாகாத பெண்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். நோய்கள் தீரும். ஏதாவது உங்கள் உடம்புல கோளாறு இருந்தால் கண்டிப்பாக தீரும். சகல கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகும். திருமண தடை நீங்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்தலம் அவ்வளோ ஒரு விசேஷம், அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த ஸ்தலம் இது. ஸ்தலத்தில் இன்னொரு ஒரு அற்புதம் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் உள்ள க்ஷேத்திரலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப உயரமாக இருக்கும். அது ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே இருக்கிறது இன்னும் சிறப்பு. பொதுவாக
வேப்பமரத்துக்கு கீழே ஒரு அம்பிகை இருக்கும், அப்படி இல்லைன்னா விநாயகர் சிலை வந்து அமைக்கப்படும். ஆனால் இங்கே சிவலிங்கம் இருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. நவக்கன்னியர்களின் பாவம் போக்க காசியிலிருந்து இறைவன் இங்கே வந்து குடிக்கொண்டதுனால காசி விஸ்வநாதர் அப்படின்னு பேரை வந்து பெற்றிருக்காங்க. அம்பாள் வந்து விஷாலாட்சி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப அருமையான அற்புதமான கோவில். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி நம்ம நினைச்சது எல்லாம் நடந்த உடனே நேர்த்திக்கடனாக சுவாமிக்கு அம்பாளுக்கும் வந்து அபிஷேகம் செஞ்சு புது வஸ்திரம் சாத்தி தங்களோட நேர்த்திக்கடனை நன்றியும் வந்து இறைவனுக்கு வந்து செலுத்துகிறாங்க மக்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சண்டிகேஸ்வரருக்கு எதிர துர்க்கை இருக்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது, ஒரு சிறப்பான அம்சம். இவர்களை தவிர சப்த மாதர்கள் இருக்காங்க, பைரவர்கள் இருக்காங்க, சூரியன், சந்திரன், நிறைய சுவாமிகள் இந்த கோவிலை சுற்றியும் வந்து இருக்கிறது இன்னும் வந்து தனி சிறப்பு. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு ருதுவால் ஏற்படுற பிரச்சனை, மலட்டுத்தன்மை நீங்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து ஒரு அற்புதமான பரிகார ஸ்தலம். இங்கே உள்ள நவக்கன்னியரை 12 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்து பூஜித்து வரும்போது நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அற்புதமான கோவில். உங்களோட குறைகள் அத்தனையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காக நான் தேடி தேடி பதிவை வந்து போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு அருமையான பரிகார ஸ்தலங்களில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.